மார்க்கோ படத்தோட தமிழ் வெர்ஷன் ஜனவரி 3 வரப்போகுது. அண்ட் இந்த படம் இப்ப வரைக்கும் 69 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. விடுதலை 2 52 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. வசூல் பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு இந்த மூவிக்கு. மேக்ஸ் மூவி 35 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. யுஏடி மூவி 38 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. வணங்கான் படம் ஜனவரி 10 வரப்போகுது. அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் மூவிக்கான செகண்ட் சிங்கிளும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. டிமாண்டி காலனி 3யோட ஒர்க் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்ப ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. சோ அடுத்த வருஷம் இந்த படம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. குபேரா மூவில தனுஷ் ஒரு சாங் பாடிருக்காரு. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ சீக்கிரமே அந்த சாங் வரப்போகுது. கூலி படத்தோட ஷூட்டிங் இப்போ ஒரு 70% கிட்ட முடிச்சிட்டாங்க. மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஜனவரியில பேங்காக்ல ஸ்டார்ட் ஆகும். விடாமுயற்சியோட பிஜிஎம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி இப்ப போய்கிட்டு இருக்கு. சோ அனிருத் அவரோட பெஸ்ட் இந்த மூவில கண்டிப்பா கொடுப்பாரு. தளபதி 69க்கான ஷூட்டிங் 40% கிட்ட முடிச்சிட்டாங்க. மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயருக்கு வரும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. சோ அது எப்ப வரும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா மூவிக்கான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரியில இருக்க வாய்ப்பு இருக்கு. கைதி 2க்கும் டைட்டில் டீசர் வருமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. லியோவுக்கு ப்ரோமோ விட்ட மாதிரி. கங்குவா ஃபிளாப்னால ரெட்ரோ மூவிக்கு ஓபனிங் டே வசூல் பாதிக்குமான்னு கேட்டிருக்காரு. ரெட்ரோ மூவிக்கான எதிர்பார்ப்பு அவங்க ஏத்திட்டாங்கன்னா வசூல் பாதிக்காது. விடாமுயற்சி பெண் இந்த மூவி தான். ஆனா லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். 3 to 5 லாங்குவேஜ்ல வரும். சொர்க்கவாசல் 2 வருமா? நியூ இயருக்கு விடாமுயற்சியோட ட்ரெய்லர் கன்ஃபார்மா வருமானு கேட்டிருக்காரு. அது அனௌன்ஸ் பண்ணல. மேபி வரலாம். சொர்க்கவாசல் 2 இப்ப வராது. பாஸ் என்கிற பாஸ்கரன் 2 அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை பத்தின அப்டேட் ஒன்னும் வரல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். நெல்சன் இன்னொரு ஒரு படம் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணலன்னு கேட்டிருக்காரு. ஜெயிலர் 2க்கு தான். ஜெயிலர் படம் ஹிட் ஆனதுனால ஜெயிலர் 2க்கு டைம் எடுத்து பெருசா பண்ண போறாங்க. அதான் இவ்வளவு பெரிய கேப்பு. முஃபாசா தி லைன் கிங்கோட வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். வசூல் ரிப்போர்ட் இருந்தா. இந்த படம் எல்லாம் அடுத்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. பென்சிங் SK25 வரும். மத்த 2 மூவிஸ் வராது. கேடி தி டெவில் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. டேட் இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல. நான் மென்ஷன் பண்ணா சொல்றேன். ரகுமான் லைனப்ப கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஃபேமஸான லைனப் இது. வேற ஏதாச்சும் மூவிஸ் இருந்தா நான் அதை தனி வீடியோ போட்டு சொல்லுவேன். இந்த 2 அப்டேட்டுமே இப்போதைக்கு இல்ல. அப்டேட் அவங்க கொடுக்கல. நான் வந்தா சொல்றேன். சூர்யா 45யோட ஷூட்டிங் எப்ப முடியும்? வாடிவாசல் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிப்ரவரிக்குள்ள இந்த மூவிக்கான ஷூட்டிங் முடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வாடிவாசலுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த 2 கொஸ்டினுக்கும் எனக்கு தெரியல. கெஸ் பண்ண தான் சொல்லிருக்கீங்க. சோ எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபெஸ்டிவல் டைம்ல என்னென்ன மூவிஸ், எந்த டிவில என்ன மூவிஸ் எப்ப போடுறாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. முக்கியமான மூவிஸ் போட்டா சொல்றேன். இப்ப கோட் படம் ஜனவரி 12 ஜீ தமிழ்ல வருது போல. அட்லி திரும்ப தமிழுக்கு வந்தா அஜித் கூட படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இது அஜித் அண்ட் அட்லி கிட்ட கேட்டாலே இதுக்கான பதில் கிடைக்காது. சார் ஃபியூச்சர்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் இதை ஆல்ரெடி சொன்னேன். அதான் இவ்வளவு பெரிய கமெண்டா இருக்கு. தெரி படம் ஆல்ரெடி ஹிந்தி டப்ல யூடியூப்ல இருக்கு. அதை நிறைய பேர் பாத்துட்டாங்க. சோ இதனால பேபிஜான் படம் ஓடுமான ஒரு டவுட் எனக்கு இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அதே தான் இவரும் இப்ப சொல்லிருக்காரு. மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம். பேபிஜான் அங்க சரியா போகாம இருக்க காரணம். தக்லீஃப் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பு கம்மி தான். இன்ஸ்டால மெசேஜ் பண்ண ரிப்ளை வரலன்னு சொல்லிருக்காரு. எனக்கு எந்த ரிக்வெஸ்டும் வரல. கரெக்டா மெசேஜ் பண்ணுங்க. மகாராஜாவோட வசூல கேட்டிருக்காரு. 195 கோடிக்கு மேல போயிருக்கு. ட்ராக் ரிப்போர்ட் படி. இன்னும் படம் சைனால ஓடுது. விடுதலை 2 இன்னும் OTTல வரவே இல்ல. எப்படி பிக் பாஸ்ல போட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். ஆனா அங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னா மூவி டீம் கிட்ட கேட்டு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கான வீடியோ தனியா வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் சில பேர் பண்ற கமெண்ட்டுக்கு மட்டும் வீடியோல பதில் சொல்றேன். அதை கேட்டா கோவப்படுறீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் கோவலாம் படவே இல்ல. 2 days முன்னாடி ஒரு கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிருப்பேன். அதை பார்த்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்னென்ன கமெண்ட் பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாளாவே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் ஒரு தடவை கேட்டா சொல்ல மாட்டீங்களான்னு. எல்லாரும் இப்போ ஒரு தடவை கேட்டு நான் சொல்லணும்னா நான் வீடியோ போடவே நைட்டு 12 மணி ஆயிடும். அது மட்டும் இல்லாம நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. ஆனா என்ன ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு நல்லாவே என்ன பத்தி தெரியும். இப்ப என்னால சரியா பேசக்கூட முடியல. இன்னும் தெளிவான இன்னொரு நாள் சொல்றேன். இது பத்தி ஒரு வீடியோ ரீசெண்டா தான் போட்டேன். தமிழ்நாடுல அதிகமா வசூல் பண்ண மூவிஸ். சோ அந்த வீடியோ பாருங்க. டாப் 5 IMDb ரேட்டட் மூவிஸே கேட்டிருக்காரு. நான் IMDb நம்ப மாட்டேன். அது நிறைய பேருக்கு தெரியும். சோ அதனால நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஆனா நீங்க இதை கூகுள்லயே போட்டு எடுக்கலாம். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து இது யாருன்னு கேட்டேன். ஒரு சிலர் தான் கேம்ல வந்தீங்க. ஆன்சர் மீனாட்சி சௌத்ரி. இது இன்னைக்கான கேம். சாட்டர்டே கேம் வைக்கல. அதனால இன்னைக்கு வைக்கிறேன். இது யாருன்னு கண்டுபிடிங்க. இதே ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.